1850கள்ல கனடால ஒரு சின்ன பையன் இருந்தான். அந்த சின்ன பையனுக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அதை விட அவங்க அம்மா வாசிக்கிற பியானோ இசை அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். இப்படி வளர்ந்துட்டு வரும்போது ஒரு நாள் தன்னுடைய அம்மாவுக்கும் தன்னுடைய நண்பர்களுடைய அம்மாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறது அவனுக்கு தெரிய வந்தது. அவனுடைய நண்பர்களுடைய அம்மாவால அவங்க மழலை மொழியில பேசும்போது, பாடும்போது, கவிதை வாசிக்கும் போது எல்லாத்தையுமே கேட்க முடியும். ஆனா இந்த பையனோட அம்மாவால அது எதையுமே கேட்க முடியாது. இவங்க அம்மாவுக்கு செவித்திறன் குறைபாடு இருந்தது. நம்ம பேசுறத நம்ம அம்மாவால கேட்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் அவனுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், அவனுடைய அம்மாவோட குறை அவனுக்கு ஒரு நாளும் குறையா தோணுனதே இல்ல. மாறாக அவனுடைய அம்மா ரொம்ப அழகா பியானோ வாசிக்கிறதும், அவனுக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகா பாடங்களை சொல்லி தரதும் அவனுக்கு வியப்பத்தான் ஏற்படுத்துச்சு. அவனோட அம்மா கிட்ட அவன் பார்த்த அந்த தன்னம்பிக்கை அவனுக்குள்ளும் மிகுதியான ஒரு மன உறுதியை கொடுத்தது. தன்னோட அப்பா கிட்ட இருந்து சமிக்கை மொழியை கத்துக்கிட்டு அவனும் தன்னோட அம்மாவோட பேச ஆரம்பிச்சான். சத்தமில்லாத வார்த்தைகளோடு அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு உன்னதமான பயணம் தொடங்குச்சு. சின்ன வயசுல அவன்கிட்ட யாராவது வந்து நீ பெரிய ஆளானதும் என்ன ஆக போற அப்படின்னு கேட்டா, நான் என்னவா ஆனா எங்க அம்மாவை என்னால கேட்க வைக்க முடியுமோ அதுவாதான் நான் ஆக போறேன் அப்படின்னு சொல்லுவான். உண்மையிலேயே அவன் அதை விளையாட்டுக்கு சொல்லல. தனக்கு 16 வயசு ஆன உடனேயே ஆராய்ச்சியில ஈடுபட ஆரம்பிச்சான். செவித்திறன் சீரமைப்பிற்கான கருவியை கண்டுபிடிப்பதற்கான ஆராய்ச்சி தான் அது. ஆனா அந்த ஆராய்ச்சிக்கு போதுமான பணம் அவன்கிட்ட இல்ல. தாங்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லாததுனால வேறு ஒரு நிறுவனத்துல போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சான். அந்த நிறுவனத்துக்கு தேவையான கண்டுபிடிப்புகள்ல இறங்கவும் ஆரம்பிச்சான். ஆனா எல்லா கண்டுபிடிப்புகள்லயும் ஒலி ஒரு முக்கியமான இடத்தை பிடித்தது. ஒலியோட தான் அவன் விளையாடிக்கிட்டு இருந்தான். ஒலியை எப்படி எழுத்து வடிவத்துக்கு மாத்துறது, ஒலியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி கடத்துறது, இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை தான் அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தான். தன்னுடைய ஆராய்ச்சிகள்ல எப்போல்லாம் குழப்பம் வருமோ அப்போல்லாம் தன்னுடைய அம்மாவை பியானோ வாசிக்க சொல்லி கேட்பான். அவங்க அம்மா பியானோ வாசிக்கிறத பார்த்த உடனே அவனுடைய மனசுல ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். உடனே போய் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிப்பான். இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. அவரால செவித்திறன் மேம்பாட்டு கருவியை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த கருவியை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற தேடல் இந்த உலகத்தின் இன்னொரு முக்கியமான கண்டுபிடிப்புக்கு வழிவகுத்தது. அந்த கண்டுபிடிப்பு தான் தொலைபேசி. இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்தது தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அவர்களுடைய வாழ்க்கையை பத்தி தான். தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்ட பின்னாடி அவர் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆயிட்டாரு. ஆனாலும் கூட அவருடைய தேடல் அந்த செவித்திறன் மேம்பாட்டு கருவியின் மீதுதான் இருந்தது. எவ்வளவோ முயற்சிகள் செய்த பின்னாடியும் அவரால் அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவர் கண்டுபிடித்த அந்த தொலைபேசி தான் பின்னால மில்லர் அப்படிங்கிற விஞ்ஞானி செவித்திறன் மேம்பாட்டு கருவியை கண்டுபிடிக்கிறதுக்கு அடிப்படையான அறிவியலா அமைஞ்சது. அவர்கிட்ட எத்தனையோ பேர் உங்க அம்மாவுக்கு இருக்கிறது ஒரு குறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அனுதாபமா பேசி இருக்கிறாங்க. ஆனா தன் தாயிடம் இருப்பது ஒரு குறை அப்படின்னு பெல்லுக்கு ஒரு நாளும் தோணுனதே கிடையாது. மாறாக தன்னுடைய அம்மாவை பார்க்கும்போது ஒரு போராடும் பெண்மணியாக, இந்த உலகத்தில் இருக்கும் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மட்டுமே அவருக்கு தோன்றியது. அவளிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டது குறைகளை நினைத்து வருந்தும் இயல்பை அல்ல, மாறாக நேர் சிந்தனையையும் மன உறுதியையும் அவர் கற்றுக்கொண்டார். இந்த உலகம் எதை ஒரு குறை என்று சொன்னதோ அதையே தனது ஆராய்ச்சியின் அடிப்படையாக எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் கூட உங்களிடம் இருக்கும் சிறிய குறைகளை பெரிதாக நினைத்து வருந்தி கொண்டிருக்கலாம். உங்களை சார்ந்தவர்களிடம் இருக்கும் சிறிய குறைகளை கூட பெரிதாக்கி அவர்களையும் வருத்தப்படுத்தி கொண்டிருக்கலாம். தயவு செய்து இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த உலகம் எதை உங்களது குறை என்று சொல்லுகிறதோ அதையே உங்களது வெற்றிக்கான அடித்தளமாக மாற்றுங்கள். சோதனைகள் வந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் கலங்காது முன்னேறி செல்லுங்கள். நல்ல சிந்தனைகள் தோற்று போவதற்கு இறைவன் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. நல்ல சிந்தனையோடு மன உறுதியோடு உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய பயணம் வெற்றிகரமானதாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும்.